எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் இறைவனுடைய அருள் கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் தங்களுடைய குடும்பத்தினர்களோடும் உறவினர்களோடும் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு அவர்களிடத்திலே அன்பும் பாசமும் ஒருவருக்கொருவர் பரிமாறப்பட்டு அவர்களுக்கிடையிலே மிகவும் நல்ல இணக்கமும் நல்ல சந்தோஷமும் நாம் பல குடும்பங்களில் நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய பிள்ளைக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்களுடைய அன்பும் பாசமும் அவர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருந்தாலும் மறுமையினுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய இந்த அன்பும் பாசமும் எந்த அளவுக்கு எடுபடும், இவர்கள் மறுமை நாளையில் எப்படி தங்களுடைய உற்றார் உறவினர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த உலகம் அளிக்கப்பட்டதற்கு பிறகு முதலாவது சூர் ஊதப்படுகின்ற போது இந்த உறவினர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மோமினுடைய 101வது வசனத்தில் சொல்கிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதசாஅலூன். சூர் ஊதப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் வலா யதசாஅலூன், அந்த நாளையில் அவர்களுக்கிடையில் எந்த உறவுகளும் இருக்காது, அவர்கள் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த இருவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு நெருக்கமான உறவுகள் இருந்தாலும் எல்லா உறவும் துண்டிக்கப்பட்டுரும். அப்படி துண்டிக்கப்பட்டவுடன் அவர்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்த நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், எல்லாரும் பக்கத்துல பார்த்து கொண்டாலும் சோமாரிகளால விசாரிக்க மாட்டாங்க. நீ நன்றாக இருக்கிற என்று என்ன செய்ய மாட்டார்கள், கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில் அந்த உறவு முறையே மறுமை நாள் வருகின்ற நேரத்தில் சொர்க்கலோகத்துக்கு போற வரையிலேயும் அவர்களுக்கு இடையில எந்த விதமான உறவுமே இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் சூரத்துல் அபஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷானுன் யுக்னிஹி. அந்த நாளையில் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய துணைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டு எல்லாரும் மிரண்டு ஓடுவான். ஒவ்வொருவனுக்கும் அவன் ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அங்கே இருக்கும். அடுத்தவர்களை பற்றி அவன் எண்ணி பார்க்க மாட்டான் என்றும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறார். மறுமை நாள் ஏற்படும் போது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அளவு கடந்த அன்பும் பாசமும் நீங்கள் வைத்து இருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டீர்கள், விசாரித்துக் கொள்ளவே மாட்டீர்கள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ரொம்ப அன்பும் பாசமும் என்ன செய்தார்கள், காட்டினார்கள். அப்ப ஆயிஷா நாயி அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய மனைவிமார்களை மறுமை நாளையில் நீங்கள் நினைச்சு பார்ப்பீங்களா, அங்க நினைத்து பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குமா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, 3 இடங்களில் நான் உங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கவே மாட்டேன்டா. பார்க்கிற மாதிரி நிலையே இருக்காது. ஒன்னு அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்றாரு, அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம், அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி நன்மை தீமைகள் நெருக்கப்படக்கூடிய நேரத்தில், அதற்கு அடுத்ததாக தன்னுடைய ஏடுகள் வலது கையில் கொடுக்கப்படுகிறதா இடது கையில் கொடுக்கப்படுகிறதா என்ற ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய நேரத்தில்
யாரும் யாரையும் எண்ணி பார்க்க மாட்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அங்க அந்த பாலத்தின் மேல நடக்க போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போவான். ஒரு சிலர்கள் கத்தரஃபி அப்படின்னு கண்ணை மூடுறதுக்குள்ள பாஞ்சு போயிருவான். சில கர்ரீஹி காத்து மாதிரி வேகமா போயிருவான். ஒரு சிலர்கள் ஒட்டகம் வேகத்துல மாதிரி போவார்கள். சிலர்கள் பந்தய குதிரை வேகத்தில் போவார்கள். சிலர்கள் அங்கே போகும் பொழுது கொஞ்சம் அடிபட்டு மிதிபட்டு டக்குன்னு இது பண்ணி சில காயங்களோடு அவர்கள் காப்பாற்றப்பட்டு போயிருவாங்க. இன்னும் சிலர்கள் அதுல சிக்கி கடைசியில் நரகத்தில் போய் விழவும் செய்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து போகும் பொழுது அங்க உள்ளவன் தான் காப்பாற்றணுமா எப்படி அது கீழே தான் என்ன இருக்குது, சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் இடையில அந்த பாலம், அந்த பாலத்துக்கு இடையில பயங்கரமான கொக்கிகள், பயங்கர இரும்பு கொக்கிகள் இருக்கு. அதுல மாற்றம்னா அப்படி கீறி எடுத்துவிடும். பயங்கரமான ஒரு மோசமான ஒரு இது. அதுல எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை தாண்டி தான் போகணும். இறை தூதர்கள்ல இருந்து மூமின்களாக இருந்தவர்கள் நல்லடியார்கள் யாரு இருந்தாலும் அதை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போகணும். இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அதை தாண்டாமல் யாருமே என்ன செய்ய முடியாது, கடந்து செல்ல முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது இறைவனுடைய விதியில் இருக்கிறது என்றும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த மாதிரி போகக்கூடிய இடங்கள்ல யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், யாரையும் எண்ணி பார்க்க மாட்டார்கள். அப்போ ரொம்ப அன்பும் பாசமும் நம்ம யாருக்கு எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் மறுமை நாளை என்று வரும் பொழுது அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு தான் பாப்பானை தவிர, அந்த கடுமையை நீக்கிக் கொள்வதற்கு தான் பாப்பானை தவிர அடுத்தவனை எண்ணியே பார்க்க மாட்டான். ஒரு கதை கூட சொல்வார்கள், அந்த கடுமையை பார்த்த உடனே மனிதன் அப்படி மாறுவாங்கிறதுக்கு, பயங்கரமான ஒரு காட்டுல விறகு சுமந்து கொண்டு வந்தானா, கடுமையான வெயில் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கல்லு முள்ளுலாம் நடந்து வந்த பயங்கர கஷ்டம். அவன் சொல்றான், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு மௌத்து வந்தாலும் நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விறகுக்கு போட்டுட்டு, இப்படி கஷ்டப்படணுமா, எனக்கு மௌத்து வந்துடாதா அப்படின்னா திடீர்னு மலக்குள் மௌத்து நின்றாராம். இது கதை, சும்மா இது கதைக்கா சொல்லுவாங்க. மலக்குள் மௌத்து முன்னாடி நின்ற உடனே, என்னப்பா நீ என்னை கூப்பிட்டிய, என்னமோ மௌத்து வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா மலக்குள் மௌத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் உயிரை எடுக்க வர்றாங்க. யாரு உன்னைய கூப்பிட்டது, நான் கூப்பிட்டது கீழே இருந்த அந்த விறகு கட்டையை தூக்கி தலையில வைக்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கால் பிறகு ஓடி போயிட்டான். மௌத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்ய மாட்டான், அதை அடுத்ததையெல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டான். அவ்வளவு கஷ்டங்கள் கூட அவனுக்கு லேசா போயிடும். அந்த மாதிரி பெரிய பெரிய சிரமங்கள் வருகின்ற பொழுது மற்றவர்கள் சிறியவர் அடுத்தவர்களை யாரும் பார்க்காம தான் நிலைமை என்ன என்றுதான் பார்ப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுமை நாளையில் நம்ம அண்ணனை தம்பியே நம்ம பிள்ளைகள், குறிப்பாக நம்ம உயிரிலும் மேலாக நேசிக்கிறோமே, அன்பும் பாசமும் செலுத்துகிறோமே நம்முடைய பிள்ளைகள், இவங்களெல்லாம் ஜன்னத்திற்கு போகணும், அவங்களோட குடும்பத்தோட நம்ம போகணும், நம்ம மனைவி மக்களோட போகணும் சொன்னா அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யணும், அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யணும். அப்படி செய்தோமையானால் நம்ம ஜன்னத்துக்கு போகலாம். அப்படியும் போவார்கள் என்று அல்லாஹ் சூரத்துர் ராஜ்ல 13வது அத்தியாயத்தின் 22, 23வது வசனத்தில் சொல்றான், வல்லதீன சபரு, யார் பொறுமையை மேற்கொண்டு, இப்திகா வஜீஹ ரப்பிஹிம், அந்த இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, வஅகாமு ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்தி, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் அலானியத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்க்ல இருந்து பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அவர்கள் செலவழித்து, வயதரூன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, தீமைகளை நன்மையின் மூலம் தடுத்துக் கொள்கிறார்களோ, உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு அந்த இறுதியுடைய வெற்றியினுடைய வீடு அவர்களுக்கு இருக்கிறது. ஜன்னாத்து அதுன், அவர்கள் அதின் என்ற அந்த சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். யதுகுலூனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள். வேற யார், வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவர்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்களில், அவருடைய மனைவிமார்களில், அவருடைய பிள்ளைகளில் யார் சாலிகானவர்களாக அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு போவார்கள். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நுழைவார்கள். சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றும் சொல்வார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். யாரு போகிறா, நம்மளும் சொர்க்கத்துக்கு போவோம். எப்போ, தொழுகையை நிலைநிறுத்தி தான தர்மங்களை அள்ளி வழங்கி தீமைகளை நன்மைகளை செய்து அதையும் நம்ம போக்கி, கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் பொறுமையை நம்ம மேற்கொண்டு இறை கடமைகளை நிறைவேற்றி வந்தா ஜன்னத்துக்கு நம்ம போறோம்.
நம்மளோட நம்ம வாப்பா வரலாம், நம்முடைய தந்தைகள், நம்முடைய தந்தையினுடைய தந்தை எல்லாரும் வரலாம். அவர்களா நல்லவர்களாக இருந்தால், நம்முடைய மனைவிமார்கள் நல்லவர்களாக இருந்தால், நம்முடைய சந்ததியினர்கள் நல்லவர்களாக இருந்தார்களே, ஆனா அவங்களும் சேர்ந்தே ஜன்னத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒட்டுமொத்தமாக போகலாம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க சொல்லும் போது வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், அவருடைய குடும்பத்தில் நல்ல சாலிகாக இருந்தவர்கள். அப்ப நம்ம பிள்ளைகள் மீது அன்பும் பாசமும் அதிகமாக நாம் வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த பாசம் மறுமையினுடைய வெற்றிக்கு வித்திட வேண்டும் என்று சொன்னால் நம்ம இங்கேயே நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை ஆக்கணும். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்களை நம்ம வளவு கடந்து நம்மளை இவ்வளவு இது வளர்த்திருக்கிறாங்க, எங்களுடைய தந்தை, என்னுடைய தாய், அந்த தாய் மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும்னா இங்கேயே இணை வைப்பு, சிறுக்கு, தர்கா வழிபாடு, மௌலூது, இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தி அவளை தௌஹீதுக்கு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளணும். ஆனா மறுமையில போய் நின்று ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம தாயையும் பார்க்க மாட்டோம், தந்தையும் பார்க்க மாட்டோம், திரும்பியே நம்ம பார்க்க மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம பெற்றோர்கள் மீது அன்பும் பாசமும் நம்ம வைப்பது உண்மையாக இருக்குமானால் நம்ம இந்த உலகத்திலேயே நம்முடைய பெற்றோர்களை திருத்துவதற்கு எல்லாம் முயற்சி செய்யணும். வயசானவர்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு இல்லாம நம்மளால் என்ன ஒவ்வொரு நாளைக்கும் அவர்களை திருத்தி திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோமே, ஆனால் என்றாவது ஒரு நாள் அவருடைய உள்ளம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அவர்கள் திரும்பி விடுவார்களே, ஆனால் ஜன்னத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால இந்த உலகத்திலேயே உங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள சரி பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக வளரக்கூடிய அந்த குழந்தைகள் நம்முடைய கையில் இருக்கிறாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள், இவைகளையெல்லாம் சொல்லி ஊட்டி வளர்க்கணும். நல்ல வலிமை வாய்ந்த தௌஹீத்வாதியாக, ஓரிரை கொள்கையில் உறுதியாக உள்ளவர்களாக, குர்ஆன் ஹதீஸை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். படிக்கிறதுல மட்டும் நம்ம ஆர்வத்தை காட்டி நல்ல படிப்பு, நல்ல செல்வம், அதை வாங்குவதற்குரிய எல்லா வழிகளையும் செஞ்சுட்டு மறுமை நாளையில கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒண்ணுமே இல்லாத, கைவிரிந்ததாக, ஒண்ணுமே தெரியாதவனாக, எந்த மார்க்க சட்டங்களையும் விளங்காதவனாக அவனை கொண்டு போய் நிறுத்தினோம் என்று சொன்னால் நம்ம குழந்தைக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு துரோகமாக ஆயிரும். அதனால நம்ம பிள்ளைகளை சின்ன வயதில் இருந்தே அந்த குழந்தைகளை நல்ல முறையை நீங்க வழங்க. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹீஹ் புகாரியில் இடம்பெறும், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கிறது. அபவாஹு ஹவ்விதானிஹி அவ் நஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தைகளை ஒருவன் யூதனாக, அதே மாதிரி நஸ்ரானியாக, கிறிஸ்தவனாக, நெருப்பை வணங்கக்கூடியவனாக அவருடைய பெற்றோர்கள் தான் மாத்துகிறார்கள். அங்க வளர்க்கிற வளர்ப்புலதான் அவன் கொள்கையே மாறி போயிடான். நம்ம வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல தௌஹீத் ஓரிரை கொள்கை ஓங்கி இருக்குமானால் அந்த தாய் அந்த குழந்தையை நல்ல வளர்ப்பாள் என்று சொன்னால் அந்த குழந்தையை அப்படியே கொண்டு வந்துடலாம். நம்ம வார்த்தெடுக்கிறது அந்த குழந்தை ஒண்ணுமே தெரியாததான் வருது. நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை வளர்ப்போது. அதான் ஒரு கவிஞன் கூட சொல்வான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பிலே என்று சொல்லுவான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையா தான் பிறக்குது. அந்த தாய் எப்படி உருவாக்குறாளோ அந்த மாதிரி அந்த குழந்தையை கெட்டவனாகவும் நல்லவனாக மாறிவிடுகிறான் அப்படின்னு சொல்லுகிறான். இதை தான் இஸ்லாமும் என்ன செய்கிறது, இந்த அடிப்படை தத்துவத்தை தான் சொல்லுகிறது. அதனால குழந்தைகள்கிட்ட மார்க்கத்தில் மறுமையினுடைய வெற்றிக்கு உள்ள எல்லா அடிப்படை விஷயங்களையும் நீங்க கண்டிப்பாக நீங்க சொல்லணும். அதற்கு உதாரணமாக திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. உதாரணமாக சூரத்துல் பக்ராவுல இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றார் 132வது வசனத்துல, வஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிச்சிடக்கூடாது, நீங்கள் மரணிக்கின்ற போது உண்மையான ஒரு முஸ்லிமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைகளுக்கு இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர்களை இறக்கின்ற நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்த அந்த வசியத், நீங்க முஸ்லிம்களாகத்தான் மரணிக்கணும், என்ன நாம்கே வாஸ்தே என்று சொல்வார்களே, பெயரளவில் முஸ்லிம் நீ போயிடாத, நீ உண்மையிலேயே இஸ்லாத்தை முழுமையாக நீ பின்பற்றுபவனாக நீ இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி சொல்லியிருக்கிறாங்க, யாக்கூப் நபி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்கின்ற பொழுது நீ எப்போதுமே உண்மையான மூமினாக, முஸ்லிமாக, ஓரிரை கொள்கையை பிடிப்புள்ளவனாக நீ இறுதி காலகட்டம் வரையிலையும் இருக்கணுங்கிறத சிறு வயதிலேயே நம்ம ஊட்டி வளர்க்கணும்.
மார்க்கத்தில் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின் மீதும் பிடிப்புள்ளவனாக, அதற்கு எந்த காலகட்டத்திலையும் வளைந்து கொடுக்காதவனாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம உருவாக்குவோமையானால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி அந்த பிள்ளைகள் உருவாகுவார்கள். குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பாருங்க, ரொம்ப சிறந்த நபியில பட்டியல்ல யார் முதலிடம் வருவான்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படி உடனுக்குடன் நிறைவேற்றியவர்கள். இது இப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமுக்கு நாம் பல கட்டளைகளை இட்டு சோதித்தோம், எல்லாத்தையும் முழுமைப்படுத்தினார். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபிக்கு ஒவ்வொரு பலவள விதவிதமாக நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம், எல்லாம் கிளீனா அவர் செய்தார். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் நபியே அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்லீம் நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்ன கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. கட்டுப்படுகிறேன் யோசித்து சொல்லுகிறேன் கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டுப்படுனா உடனே கட்டுப்பட்டுட்ட முடிஞ்சு. என்னுடைய படைத்த இறைவனுக்கு கட்டுப்படாமல் நான் யாருக்கு கட்டுப்பட போகிறேன் என்று உடனடியாக கட்டுப்படுவேன் என்று சொன்ன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க உருவாக்கின அவர்கள் வார்த்தெடுத்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கிற சூரத்து சாஃபாத்தினுடைய 102வது வசனத்துல பலம்மா பலக மாஹு ஸய்ய, உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ரொம்ப காலம் தவம் இருந்து பெற்றவர்கள் என்று சொல்லலாம். நம்மள சொல்லுவாங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு கல்யாணம் குழந்தை பிறந்துச்சுன்னா தவம் இருந்து பெற்றவன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போய் இது கிடைக்காம 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பிறந்தவன்ட அவ்வளவு அன்பும் பாசமும் காட்டுவான். குழந்தையே இல்லாம குழந்தை பெற்றிருந்தாலும், பல நாளுக்கு பொம்பளை குழந்தையே இல்லாம ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தா, பெண் குழந்தையா இருந்து கடைசியில ஒரு ஆண் குழந்தை பெற்றிருந்தா அந்த குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பு பாசம் வைப்பாங்க. யாரு இவங்களுக்கு குழந்தையே இல்லை, இப்ராஹிம் நபிக்கு குழந்தையே இல்லாமல் அப்புறம் திடீர்னு வந்துதான் மலக்குமார்கள் உங்களுக்கு குழந்தை பெறப்போகுது என்று சொன்ன போது அவங்களுடைய மனைவி நானும் கிளவி ஆயிட்டேன், இவரும் ரொம்ப வயோதிகமா இருக்கிறார் இந்த இப்ராஹிம் நபி, எங்களுக்காக குழந்தை பெறப்போகுது அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொன்ன இப்ராஹிம் நபியுடைய மனைவி. ஆனா அல்லாஹ்வுடைய விதியின்படி அழகான ஒரு குழந்தை. எவ்வளவு நாளைக்கு பிறகு பிறக்குது? ரொம்ப காலம் குழந்தையே இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குதுண்டா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம், என்ன வேணாலும் செய்வோம். நம்ம அந்த பிள்ளை செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய தப்பு இருந்தாலும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி குழந்தைகள் தருதலையா நிறைய போகுது. அளவு கடந்த பாசத்தை அன்பை செலுத்தி செலுத்தி கண்டிக்கவே இல்லாம போகும் பொழுது அவன் உருப்பாடதான போயிடறான். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதிக அன்பு நம்ம காட்டிடுறோம், அவன் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடுறோம். அப்படி நடத்தினார்களா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி உருவாக்குனாங்களா? மார்க்கத்தில் எப்படி அவர்கள் உருவாக்கி இருந்தாங்க? நல்ல விவரம் தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்லுர் மாதா தரா. என்னுடைய அன்பிற்குரிய மகனே, நான் கனவுல உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கண்டேன், அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிட சொல்றான், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட. இந்த கேள்வியை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டிருந்தால் நாசமா போவ 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைய பத்திட்டு அறுத்து பலியிட போ, எங்க உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? அப்பாவை திட்டு யாரும் மீதிட்டு போயிடுவான். அப்படிதான் சொல்லுவான். ஒரு இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பெறும்போது அந்த குழந்தையை அதுவும் கனவுல பார்த்தாராம். அவரு எதையா தண்ணி நீ அடிச்சுட்டு வந்திருக்க போறப்ப, நீ அடிச்சுட்டு வந்துட்டு எதையா நீ என்ன கண்டுட்டு நீ அறுக்க போற இருக்க போறன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருப்பான் பிள்ளைகளா இருந்தா. அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இது இறைவனுடைய வஹி, நம்முடைய தந்தை ஒரு இறை தூதர் என்பது தெரிஞ்சவுடன் ரொம்ப அழகா சொல்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாசகத்தை திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதான் தாய் 8 அடி பாய்ந்தா இது தந்தை 8 அடினா குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லுவாங்க. அந்த தாய் 8 அடி பாயும் போது அதனுடைய குட்டி எத்தனை அடி பாயுமா? 16 அடி தாண்டுமா. அந்த மாதிரி இப்ராஹிம் நபி நீங்க 8 அடியா மார்க்க விஷயத்துல, நான் 16 அடி தாண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாசகத்தில் சொல்கிறார்கள், யா அபத்தி, என் அன்பிற்குரிய தந்தையே, இஃப்அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அவர் சேர்த்து தன் தந்தைக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு கட்டளை இட்டதை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் என்னை ஒரு பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள், கவலை நீங்க பட வேணாம், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு பொறுமையாளராக ஆக்குவான், அல்லாஹ் கட்டளையிட்டதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னதை பாருங்க. எப்படி பிள்ளையை வளர்த்திருப்பாங்கன்னு பாருங்க.
இவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்த உடனே இப்படி ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் இந்த இறைவனுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லி இருந்தால் இந்த வாசகத்தை சொல்லியிருப்பான்னு எண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் மார்க்க விஷயம் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எடுத்து சொன்னா அதுக்கு அப்படியே 100% மேலே அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நம்முடைய பிள்ளைகளை கட்டுப்படுவதிலே, மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதிலே உறுதியானவர்களா உருவாக்கணும். எப்போ உருவாக்கலாம்? சின்ன பிள்ளையிலேயே அப்படியே ஊட்டியே வளர்த்தோம்டா. இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம சொல்றோமே அதெல்லாம் அந்த வயதானவங்களை திருத்தவே முடியாதுன்னு. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இவனை தௌஹீதுல இருந்து திருத்தவே முடியாது, அவன் ஊறி போனவன் சொல்ல வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பிற்காலத்தில் வருபவர்கள் இவெல்லாம் தௌஹீதிலே ஊறி போனவையா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இவனை அசைக்கவே முடியாது அப்படின்னு எதிரணியில் இருப்பவர்கள், இணை வைப்பு கொள்கையில் இருப்பவர்கள், அவர்கள் பார்த்து நம்ம பிள்ளைகளை சொல்லணும், இவன் இதுல இப்படி ஊறி போனவன், நம்ம ஊற போட்ட இடம் குர்ஆன் ஹதீஸா இருக்கணும், அதிலேயே ஊறி போனவனாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். வெளியில் இருந்து வந்து பார்க்கக்கூடியவர்கள் இவனுடைய பிள்ளையை ஒரு காலம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னா மறுமை நாளில் நம்ம ஜன்னத்துக்கு போகும்போது நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம். அப்படிதான் இறை தூதர்களாக இருந்தவர்கள், முன்னே சிறந்தவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி போதனைகளை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் அவர்கள் சொன்னதாக தன்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் செய்த அந்த போதனையை அழகா சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுவார், யா புனையே, அன்பிற்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். நம் பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், அன்பிற்குரிய மகனே, அல்லாஹ்விற்கு இணை வச்சிராதே, அது மாபெரும் இணை வைப்பது மாபெரும் அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. நம்ம சொல்லி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளையை கூப்பிட்டு? எந்த காலத்திலையும் இந்த தர்காக்கு போறது, தர்கால போய் கையேந்துவது, அல்லாஹ் அல்லாதவற்றை கேட்பது பயங்கரமான சிறுக்கு, நீ அந்த வேலையை நீ செய்யக்கூடாது, மாபெரும் அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகளையே நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஏகத்துவ பாடம் தாய்மார்களாக இருப்பவர்கள், தந்தைகளாக இருப்பவர்கள் அவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த இறை தூதர்களுடைய வரலாறுகள் எல்லாம், முன்னோர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எதுக்கு சொல்கிறான்? அவர்களுடைய வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறதுங்கிறது தான் சொல்றான், சும்மா கதை கட்டு தூங்க வைப்பதற்கு அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முந்தி வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள், இணை வச்சிராதே, இணை வைக்கிறது மாபெரும் பாவம் அங்கிறத ஊட்டி வளர்க்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இறைவனுடைய அந்த வல்லமையை சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னஹா இன் தக்குன் மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதக்குன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாத்தி அவு ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். ஒரு அணு கடுகளவு, சிறிய அளவு உள்ளது ஒரு மலைக்கு அடியில இருந்தாலும் அல்லது வானங்கள்ல அல்லது பூமியில எங்க இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துருவான். அவன் நுட்பமானவன், எல்லாத்தையும் தெரிந்தவன். நீ எந்த தப்பும் செஞ்சிட முடியாது, எந்த இடத்துலயும் நீ ஓடி ஒளிஞ்சிட முடியாது. ஒரு அணு அளவு உள்ள ஒரு பொருள் எங்க ஒளிஞ்சி இருந்தாலும் அத்தனைக்கும் அவன் தெரியும், கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து வச்சிருவான். நீ மறைச்சிருவன் நினைச்சிடாத, யாருக்கும் தெரியாமல் செய்து விடலாம் என்று நீ நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ரொம்ப அணு அளவு விஷயத்தையும் அவன் கண்காணிச்சுட்டே இருக்கிறான். என்னுடைய பிள்ளையே, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மிகப்பெரிய வல்லமை படைத்தவன், உன்னை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வல்லமையான அந்த செய்தியை தன்னுடைய பிள்ளைக்கு உணர்த்தி, நீ மனிதனுடைய பார்வையை பார்த்து கொண்டு நான் தப்பு செய்யல, நான் தப்பு செய்ய மறைச்சுக்கிட்டு செய்யறேன், அவனுக்கு காட்டாமல் செய்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சிடாத. அல்லாஹ் ஒருவன் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதை நீ மனதில் வைத்துக்கொள். சின்ன ஒரு பொருள் எங்க போய் ஒளிந்திருந்தாலும் அல்லாஹ் டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவான், அவனுக்கு அவ்வளவு நுட்பமான அறிவு இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தா சொல்கிறான், யா புனையா அக்மிஸ் ஸலாத், என்னுடைய அன்பிற்குரிய மகனே, தொழுகையை நீ நிலைநாட்டு. எப்படி அழகான ஒரு பண்பாடை, பழக்க வழக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிறான்னு பாருங்க. பெத்த பிள்ளைக்கு முதலாவது இறைவனுடைய கடமை, எல்லா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்ல, முதல் கடமை என்று சொல்லக்கூடிய தொழுகை. தொழுகையை நீ விட்டுறவே கூடாது, சரியா நீ தொழ வேண்டும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி உருவாக்கணும். ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் எந்திரிக்கின்ற பொழுதே நம்முடைய பிள்ளைகளையும் எழுப்பி தொழ வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கும் தொழக்கூடிய முறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாருமே சொல்லிக் கொடுக்கிறது இல்லை.
நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையில நிக்கும் போது எல்லாமே தெரியும். இங்க தொழுகிட்டே இருப்பான், பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பான், பக்கத்துல இங்கிட்டு பாத்துட்டு இருப்பான். என்ன தொழுகை முறையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு ஏதோ கூட்டமா அந்த ரமலான் மாதம் வந்த உடனே ஒரு கூட்டமா ஓடுறான்னு அடிச்சு விட்ட உடனே அவன் திமுன்னு இங்க வர வேண்டியது, அவன் நின்றுட்டு பக்கத்துல அவனை கிள்ளி விடுவது, அவனை வந்து விளையாட்டு காட்டுவது, இப்படி நிறைய வேலைகளை, விளையாட்டுத்தனமான வேலைகளை நிறைய செய்து கொண்டிருப்பான். நாங்களாம் சின்ன பிள்ளைல தெரியாம பள்ளிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி வேலையை நிறைய செய்வோம். இந்த மாதிரி பள்ளியாசல்ல தொழுகை நடக்கும், இந்த இரவு தொழுகை தான். தொழுகை நடக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, பின்னாடி வந்து இந்த கொஞ்சம் வயசுல வந்து படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே என்ன செய்யறதுன்னா, இவனை வந்து இவங்கள்ட்ட மாட்டி விடணும். இந்த அதுக்குன்னு சில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, இப்படி மேல வந்துட்டு பார்த்துட்டு என்னடா ஒழுங்கா செய்யறானா போறானா தொழுகிறாங்களா இல்லையாண்டு ஒரு 5-6 பேர் படுத்து கிடப்பாங்களா. என்ன செய்யறது, தண்ணியை எடுத்து நல்ல வேட்டியில கரெக்டா அந்த இடத்துல தண்ணியை ஊத்தி மெதுவா கோடையில் தூட்டுறது. மெதுவா தண்ணி அப்படியே கீழே விழுந்துரும். ஒரு 4-5 பேருக்கு கொஞ்சம் உடனே அங்க பாரு, அவங்க அவரை கூப்பிட்டு வந்துட்டு பாருங்க ஒண்ணுக்கு இருந்து வச்சிருக்காங்க, போட்டா அடியை போட்டு ஓடுறா இங்க வந்து பள்ளியாசல நாத்தமா பண்ண, இப்படி என்ன இப்படி செஞ்சு என்ன பள்ளியோட அங்க ஒரு கலாட்டா, குட்டி கலாட்டா பண்றது. பள்ளியாசல்ல வந்து இறையச்சத்தோடு இருந்து தொழுவொன்னு போன இல்லாம நம்ம வேலைகள்லாம் என்னன்னா, இவங்களை என்ன செய்யறது, இவங்க எப்படி மாட்டி விடுவது, எப்படி அடி வாங்கி கொடுக்கிறது, இப்படி தொழுகையும் முக்கியமோ, பள்ளியாசல்ல வந்து அல்லாவுக்கு பயந்து நடக்கணும், தொழக்கூடிய தொழுகை நன்மை கிடைக்கும், அப்படி யாருமே சொல்லிக் கொடுக்காதனால விளையாட்டு பொழுது போகக்கூடிய இடம். அதனால வந்து வெளியே போனோம்னா டக்குன்னு பெல்ல வீட்டுல பிறன்னு அடிச்சுட்டு சர்ன்னு அடுத்த வீட்டுக்கு ஓடிடுறது, அடுத்த தெருவுக்கு. அங்க வந்து வெளியே இருந்தாலும் ஒரே கச்சலைய போவோம், தொலையில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைய கூட திட்டி, இப்படி இங்க ஒவ்வொரு கூட இங்க அடிக்கிறது, அடுத்தது அங்க அடிக்கிறது. அப்புறம் அதுக்கடுத்து இந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தா என்ன செய்யறது, கழுதையை பிடிக்க வேண்டியது, கழுதைக்கு பின்னால என்ன செய்யணும், ஓலையை கட்டி வச்சு நெருப்பு பத்த வைக்கிறது. இப்படி அதை பார்த்துட்டு இப்படிதான் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் பூரா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி விளையாட்டுகள் படைத்தவனை வழங்குறது, அதனுடைய முறைகள் எதுவுமே சொல்லிக் கொடுக்காதனால அவனுடைய விளையாட்டு போக்கு இப்படியே இருக்கு. தொழுகையில நல்லா பேசக்கூடாது, அடுத்தவங்களை பார்க்க கூடாது, பின்னால இருக்கக்கூடிய பார்க்க கூடாது, இமாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்க கூடாது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு இருந்த வழிமுறைகள் அப்பவே சொல்லிக் கொடுத்து அழகா அசலாக்க நல்ல நற்குணம் உள்ள குழந்தையாக வந்து தொழுவோம். அது யாரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதை அழகா சொல்லுகிறார். தொழுகைங்கிற ஒரு கடமை இருக்குது, அந்த தொழுகையை நீ வந்து கவனமாக பின்பற்றணும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றார். அடுத்ததாச்சா வஅமுரு பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். ரொம்ப அழகான ஒரு அடிப்படை தத்துவத்தை தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி முக்கியமான எத்தனையோ விஷயங்களுக்கு பெற்றோருடைய எதிர்ப்பே வராது. நல்லதை ஏவு, தீயதை தடு. யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பெத்த பிள்ளைக்கு அதை ஊட்டுறாங்க. தீமையை நீ எங்க கண்டாலும் நீ கண்டிக்கணும், நல்ல விஷயங்களை எல்லா இடத்துலையும் போய் நீ சொல்லணும். இத குடும்பத்துல பாருங்க, ஏண்டா நீ தொழுவுற வர்ற போ, ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னா ஏண்டா நீ போற, எதுக்குடா அங்க மறியல்ல போய் நீ நிக்கிற, ஏண்டா பஞ்சாயத்து பிரச்சனைகளாம் உருவாக்கிட்டு வர்ற. பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யறது, உனக்கு தேவையா, நீ போனியா தொழுதியா, நீ மாட்டுக்கு வா, அவன் அடிக்கிறான் உதைக்கிறான், உனக்கு என்னடா தேவை, நீ ஏண்டா அதுல போய் தலையிட்டு இருக்கிற அப்படின்னு பெற்றோர்கள் தலையில அடிச்சுக்கிறான். எந்த விஷயத்துக்கு, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு அநீதத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு போனோம்னு சொன்னா பிள்ளைகளை கூட்டிட்டு போனவனையும் திட்டுறது, அவன் வந்தானே அவனையும் சேர்த்து பெற்றோர்கள் திட்டுறது. ஏன் அவங்க பெற்றோர்கள் அப்படி வளர்க்கல. யார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நல்லதை நீ ஏவணும், அந்த பண்பாடு உன்னுடைய ரத்தத்துல ஊறணும். தீமையை நீ காணும் பொழுது வாய் பத்திட்டு நீ இருந்துராத, தீமை எங்க இருக்குதோ அந்த தீமையை கடுமையாக நீ கண்டிக்கணும், அதை நீ தடுக்க வேண்டும், அது உன்னுடைய கடமை என்பதை தாம் பிள்ளைக்கு அடுத்ததாக அவர் சொல்றார். இப்படி வரும் பொழுது நல்லதை நீ ஏவனா பெருசா ஒண்ணு இல்லை, ஆனா தீமையை நீ தடுக்கின்ற பொழுது அடி உதை ஏச்சி பேச்சு எத்தனையோ விஷயங்களை நீ சந்திக்க வரும். அப்ப சொல்லுகிறார், வஸ்பீர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை நீ பொறுத்துக்கொள். வரத்தான் நீ நன்மையை ஏவி தீமையை நீ தடுத்து என்றால் உனக்கு பிரச்சனைகள் எத்தனையை நீ சந்திப்பாய். அப்போ சபரை நீ மேற்கொள்ளு. இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இப்படி பொறுமையா கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சிரமங்கள் வருகின்ற பொழுது நீ பொறுமையா இருக்க ரொம்ப உறுதி வாய்ந்த விஷயம். அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார்கள், கஷ்டங்கள் வரும்போது உறுதியா நீ பொறுமையோடு சபரோடு இரு, விட்டுட்டு விலகி போயிடாத. ரொம்ப வேகமா வருவது, 2 வேலை செய்கிறது, பிரச்சனை வந்தவன அதோட ஒதுங்கி போயிடுறது, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பணிகளுக்கு வருகின்ற பொழுது அங்க பிரச்சனைகள் சண்டைகள் ஏதாவது 1-2 வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது அதை நீ என்ன எப்படி எதிர்கொள்ளணும்? அல்லாஹ் இதன் மூலமாக நம்மளை சோதிக்க நினைக்கிறான், இதனால சில பிரச்சனை வந்திருக்கு, நம்ம பொறுமையா இருப்போம், அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான்னு
நீ பொறுமையோடு இருக்க வேண்டுமே தவிர கொள்கையை விட்டு விட்டு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அப்படி நிறைய பேர்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வேகமா வந்து இந்த தௌஹீத் கொள்கையில இணைகிறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன சிக்கல், அந்த நிர்வாக சிக்கல்கள் வந்து விட்டாலோ, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டாலோ அப்படியே மெதுவா ஒதுங்கி போயிடுறாங்க. யாருக்கு நஷ்டம்? இங்க ஜமாத்துக்கு நஷ்டமோ இந்த கொள்கைக்கு நஷ்டமோ இல்ல. நீங்க 4 பேர் போனீங்கன்னா 40,000 பேர் அல்லாஹ்தாலா கொண்டு வந்து இங்க இறக்க போறோம். நம்ம போயிட்டோம்னா இந்த இது பிரச்சார பணியே நடக்காதுன்னு சிலர்கள் என்றாங்க. இதுதான் மாபெரும் ஒரு தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த ஜமாத் அல்லாஹ் வளர்க்கலையா? அதை விட பெரிய ஆள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உறுதி வாய்ந்தவர்களாக, எவ்வளவு தியாகம் செய்தவர்களாக இருந்தாங்க, எடுத்துட்டான். அதனால இஸ்லாம் இல்லாமையே போயிருச்சா? 1000 பேர் என்ன, லட்சம் பேர்களை எல்லாம் கொடுப்பான். அது நமக்கு தெரியறது இல்ல. நம்ம ஒதுங்கிட்டோம்னா இந்த படி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுங்கிடுறோம். சிலருக்கு இல்லாமல் அங்கிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த பணியெல்லாம் தொய்வே அடையாது. உலகத்துல எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் சரிதான், இதுக்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாயில இறைச்சவனா இருக்கட்டும், உயிரிழப்புகளை வந்து அவன் கொடுத்தவனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் போயிட்டாண்டா இந்த தீன் மௌத்தாயிருந்து மட்டும் கனவுல கண்டாரு. யாரு நினைக்கிறாரு? அப்படி நினைப்பதுதான் என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து இந்த தௌஹீதினுடைய ஈடுபாடுல இருந்து விளைகிறது. பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அதை நீங்க பாருங்க. அதை சரி செய்வதற்குரிய வாய்ப்புகளை பாருங்க. இப்படி நடந்துச்சு, என்னை மதிக்கல, என்னை போகல, என்னை கேட்கல, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இந்த பள்ளியாசல் என்ன செஞ்சிச்சு, இந்த நல்ல பணிகள் என்ன செஞ்சிச்சு, நமக்கு இந்த பக்கம் மோதத்துக்கு இந்த பக்கம் வச்சுட்டு அவாடு போயிடறாங்க. யாருக்கு நல்லது இல்ல, அவருக்கு தான் நன்மைகள் எல்லாம் இல்லாமல் போகுது. இதுல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதுல உழண்டு கொண்டே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய பாவங்கள் அளிக்கப்படுகின்றது, நல்ல காரியங்களுக்காக நன்மைகள் எழுதப்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இதுல வந்து சபுரு, அதே மாதிரி பொறுமை உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உழண்டு போயிடாதே, துவண்டு போயிடாதே, பொறுமையா நீரு. இது ரொம்ப உறுதி வாய்ந்த விஷயம். எல்லாரும் இருக்க மாட்டான். எல்லாருமே என்ன செய்ய, வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்துட்டு அதோடு ஓடி போயிடுவான். இங்க வந்தாலும் பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்குன்னு ஓடிடுவான். உறுதியா, மிக முக்கியமாக உறுதியை இருக்கக்கூடிய சிலர்களை தவிர எல்லாம் ஓட்டம் முடித்துருவாங்க. நீ அப்படி இருந்திராதே, நீ பொறுமையை நீ மேற்கொள் என்று ரொம்ப அழகான ஒரு தத்துவத்தை நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்கிறார்கள், வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்தில் உன் கண்ணத்தை திருப்பிக் கொள்ளாதே. அப்படின்னு நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி பணத்தை வைத்துக் கொண்டோ, பொருளை வைத்துக் கொண்டோ, உன்னுடைய கல்வியை வைத்துக் கொண்டோ, உன்னுடைய பதவியை வைத்துக் கொண்டோ மக்கள்ல இருந்து கண்ணத்தை நீ இது பண்ணிடாத. வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில ஆணவத்தோடு நீ நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவத்தோடு கர்வத்தோடு நடக்கக்கூடியவன் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் தான் அதுக்கு தகுதியானவன். நீ பணிவோடு நீ நடக்கணும், மக்கள்கிட்ட அன்போடு நீ பழகணும், மக்களிடத்துல நீ இணைந்து இருக்க வேண்டும். அவர்களை பார்த்துவிட்டு நீ முகத்தை திருப்பி கொண்டு நீ போயிடாதே. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் என்பதை அவர்கள் அழகா தெளிவுபடுத்துகிறார்கள். வக்ஸித் ஃபீ மஷீக வக்லுல் மின் அஸ்வாத்திக், நீ நடையில வந்து நடுத்தரத்தை நீ பேணு, ஆண்டு மாதிரி என்ன செய்ய நடக்காதே. உன் சத்தத்தை நீ குறைத்துக்குள். இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர், இருக்கிற சத்தத்திலேயே ரொம்ப அருவருப்பானது கழுதையின் சத்தம் தான். அந்த மாதிரி ஓன்னு என்ன செய்யாத, கத்தாத, நல்ல நிதானமாக நீ பேசிக்கொள் என்று அவர்களுடைய அந்த அறிவுரைகளை அல்லாஹ் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரி நம்ம சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறோமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளையோட அழகா ஜன்னத்துக்கு போக போறாங்க. நல்ல பிள்ளையை உருவாக்கி அந்த குழந்தை நல்ல முறையாக இதே போல் நடந்திருந்தா அங்க கூட்டிட்டு போறாங்க. நம்முடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும் சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அறிவுரைகளை படிக்கிறோமே, படிக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு அறிவுரைகளையும் அந்த அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவைகளுக்கு அதிகமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி பயான்கள் நடக்கும் போது பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். 4 செய்திகளை அவர் படிப்பான், 4 செய்திகளை கற்றுக்கொள்வான். எங்க சினிமாவுக்கு போறதுக்கு, கிரிக்கெட்டுக்கு போறதுக்கு, நாடகத்தை பார்க்கறதுக்கு இதுக்கு அனுப்பாமல் நல்ல பயான்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி பயான்கள் டிவியில நடந்துச்சுன்னா அதுல உட்கார்ந்து அவனை கேட்க வைங்க, குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ண வைங்க. இப்படி பண்ணீர்களே ஆனால் உங்களுடைய குழந்தைகளை மார்க்கத்தில் சிறந்தவர்களாக, ரொம்ப உயர்ந்தவர்களாக நீங்க போகலாம். நீங்க வரலாற்றுல ஹதீஸ் கலையில உள்ளவர்களுடைய நிலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான அவர்கள் பல செய்திகளை எல்லாம் சிறிய நபித்தோழர்கள் தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு நம்ம வித்ரு தொழுகையில ஓதுறோம், என்ன ருக்குவுக்கு பிறகு எந்திரிச்சு ஓடுறாங்க, அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத்
வாஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத். இந்த ஓதுறமே இந்த துஆவை இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அல்லாஹ்வின் தூதர்னு சொல்லாதீங்க. சொல்லி கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தாங்க. யார் மூலமா நமக்கு கிடைச்சிச்சு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான். அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபில் வித்ர். வித்ர்ல சொல்லி கொடுப்பதற்கு சில வாசகங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்தாங்க. வேற எந்த நபித்தோழரும் இந்த வாசகத்தை சொல்லலங்க. இந்த செய்தியை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யாருன்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் எத்தனை வயசு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அல் இசாபா என்ற நூல்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. உலித ஃபி நிஸ்ஃபி ஷஹ்ரி ரமலான் ஸலாத்த ஸலாசின் மினல் ஹிஜ்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து 3 வருடங்கள் கழித்து ரமலான் மாதத்துல பாதியில் அவர்கள் பிறந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்லாம் சென்று ஒரு 3 வருடம் கழிந்ததற்கு பிறகுதான் யார் பிறக்குகிறார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இறக்கும்போது எத்தனை வயசு இருக்கும்? 5 வயசு இருக்குமா? 3 வயசு இருக்குமா? 7 வயது. ஏன்னா 10 வருஷம் தானே மதீனாவுல இருந்தாங்க. 3 வருஷம் கழிச்சு பிறந்தாங்கன்னா 7 வயசு சிறுவர் தான் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்றாரு? மனனம் செய்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். வித்ருடைய அந்த துஆவை சொல்லிக் கொடுத்து ஒரு சின்ன பிள்ளை தான். அந்த சிறுவருடைய துஆவை தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் வித்ரு தொழுகையில ஓதிக்கொண்டு இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை மனனம் செய்து மற்ற சினிமா பாடல்களையும் கவிதைகளையும் இன்று மனனம் செய்திருக்கிற மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வைத்திருக்கலையானா நீங்க கொண்டு வாங்க. உங்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் எல்லா அந்த பயான்கள்ல வந்து கரெக்டா நீயும் பாடுறா கவனிடா ஜும்மா தொழுகையில வந்து பாருங்க. உங்களை விட சிறந்தவர்களாக அறிவுள்ளவர்களாக அந்த குழந்தை வருவாங்க. அங்க டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அழகா உடனுக்குடன் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தெரியாத பதில்களை அவர்கள் சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ்களே ஒரு காலத்துல பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல. இந்த பிள்ளைகள் வந்து சின்ன வயதிலேயே கேட்பார்களே, நல்ல மனனமாகி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி இடங்களோடு என்னை சேர்த்து உருவாக்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை? அவங்க ஒரு தடவை புகாரியில் இடம்பெறுகிற 3072வது செய்தியாக அகத தம்ரத்தம் மின் தம்ரி சதகா, தர்மத்தினால் வந்திருந்த ஒரு பேரித்தம்பழத்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வஜால ஃபீ ஃபீஹி தன்னுடைய வாயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரே ஒரு பேரித்தம்பழம், அது தர்மத்தினால் வந்த பேரித்தம்பழம். அதை உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துப்பு துப்பு அமா தாரிஃபு அன்னா லா நாக்குலு சதகா. நம்ம வந்து தர்ம பொருள்களை சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது, துப்பு துப்பு வந்து துப்பு வச்சிடறான். அதிகபட்சமாக இருந்தாலும் அவர் 7 வயசு கூட இருக்க மாட்டாரு. இது நடக்கிற நேரத்தில் 5 வயசா இருக்கலாம் அல்லது 3 வயசா இருக்கலாம். ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான். இந்த பேரித்தம்பழத்தை திங்கும் பொழுது சின்ன பிள்ளை தானே, இதை என்னத்தை அப்படின்னு விட்டு கொடுக்கல. சின்ன வயதிலேயே ஹலால் ஹராமை அந்த பிள்ளை விளங்கி என்ன செய்யணும்? உருவாக வேண்டும். அதை அழகா துப்பணும். திங்காத நீ, இது உனக்கு வந்து ஹலால் கிடையாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் வந்து தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது. நீ என்னுடைய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு பேரித்தம்பழங்கிறது வாயில வச்சா துப்புன்னு துப்ப வச்சாங்க. சின்ன பிள்ளைன்னு விட்டு வைக்கல. இப்படி உருவாக்குனீங்கன்னா நம்முடைய பிள்ளை என்ன செய்யும்? நான் தொட மாட்டேன், இது ஹராமான பொருளை சாப்பிட மாட்டேன், பீடியை நான் தொட மாட்டேன், சாராயத்தை நான் தொட மாட்டேன், இதெல்லாம் மார்க்கம் தடை செஞ்சிருக்கு, அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், மறுமையில தண்டனையை தருவான், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை உடனே உருவாகும். அந்த மாதிரி உருவாக்கப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன பிள்ளை தானேங்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து ஹராமான விஷயங்களை அனுமதிக்கிற மாதிரி நீங்க நடந்துராதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி உருவாக்கல. ஒவ்வொரு குழந்தைகளையும் தவறு செய்வார்கள் என்று சொன்னால் உடனே திருத்துவாங்க. அதே மாதிரி இன்னொரு உமர் இப்னு அபி ஸலமா, இது யாருன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஸலமா அவர்களுடைய முந்திய கணவரின் பிள்ளை. இந்த உமர் இப்னு அபி ஸலமா இருக்காங்களே, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கல்யாணம் முடிச்சனால அவங்க பிள்ளைகளோட தான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தாங்க. அந்த பிள்ளை உமர் இப்னு அபி ஸலமா சின்ன பிள்ளை என்ன செஞ்சாங்க? கானத்து எதி ததீசு ஃபி ஸஹஃபா, சாப்பிடும் போது இங்க அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி தின்னுட்டு இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லுகிறாருங்க, யா குலாம், சிறுவனே, சாப்பிடும் போது இப்படிலாம் நீ சாப்பிடக்கூடாது. முதல்ல சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி நீ சாப்பிடு. அதுக்கடுத்து குல் பி யமீனிக்க, வலது கையால நீ சாப்பிடு. குல் மிம்மா எலீக்க,
உனக்கு முன்னால் உள்ள பகுதியில நீ சாப்பிடு, இப்படி எல்லாம் அங்கெல்லாம் எடுத்து திங்க கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அவருடைய அந்த சாப்பாட்டு முறை இப்படியே அமைத்துக் கொண்டாராம். பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களை சாப்பிட்டாங்கன்னா அந்த இடம் பூரா சோறா தான் கிடக்கும். நீங்க பூரா எல்லாம் சோறை எடுத்துட்டு மூக்குல சாப்பிட்டு இருப்பான், வாயில சாப்பிட்டு இருப்பான், திங்கிற அது சின்ன பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சின்ன பிள்ளையிலேயே சொல்லிக் கொடுங்க, கீழே ஒரு சோறு கொட்டக்கூடாது அப்படி நீங்க பார்த்து சாப்பிடும் போது கீழே கொட்டினே எடுத்து போடு, சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் தஆலா இந்த உன்னுடைய உணவுல எங்கேயாவது ஒரு உணவுல பரக்கத்து வச்சிருப்பான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவினுடைய நடுவுல பரக்கத்து இறங்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ நடுவுல இருந்து திங்காத, ஓரத்துல இருந்து முன்பகுதியில இருந்து நீ சாப்பிடு. சாப்பிட மாட்டே பிஸ்மில்லா சொன்னியா, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியாத துவா ஓதுனியா அப்படின்னு கேளுங்க. அழகா நம்முடைய பிள்ளைகள் இப்படி நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை 4 தடவை 5 தடவை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா தானா வந்துடும். அறவே நீங்க சொல்லி கொடுக்கணும். இப்பவுமே நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்டோம்னா சாப்பிடும் போது என்ன சொல்லணும் ஒண்ணுமே தெரியாது, திருன்னு முழிக்கும். சாப்பிட முடிஞ்ச என்ன துவா ஓதணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்க சாப்பிட முன்னாடியே இப்படி எல்லாம் சாப்பிடும்போது சின்ன பிள்ளை தான் அப்படிதான் சாப்பிடு விடாமல் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உன்னுடைய ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தா நல்ல பிள்ளைகளாக பின்னால் உருவாக்கப்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது, முதல்ல பிஸ்மில்லா சொல்லணும், அந்த பழக்கத்தை நீ உருவாக்கி இனி இடது கை அந்த கையெல்லாம் திங்காத, வலது கையால நீ சாப்பிடு, அங்கங்க நீ சாப்பிடாத, முன்பகுதியில இருந்து சாப்பிடுன்ற ஒரு ஒழுங்குமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்கின்ற பொழுது அதை திருத்தினீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய ஒழுங்குகளோடு மற்ற இடங்கள்ல போய் சாப்பிடும் போது அந்த ஒழுங்குகளை பேணக்கூடியவர்களா இருப்பாங்க. நபி தோழர்களை பாருங்க, முஸாப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளை அவர். சல்லைத்து இலா ஜம்பி அபி, நான் என்னுடைய தந்தையினுடைய ஓரத்துல நின்று நான் தொழுதேன். ஃபதப்பக்து பைன கஃபைய சும்ம வலாதுமா பைன ஃபக்தைய, நான் 2 கையையும் சேர்த்து 2 தொடைகளுக்கு நடுவுல ருக்கு செய்யும் போது வச்சுக்கிட்டேன். தொழுவும் பொழுது ருக்கு செய்யும் போது 2 கையும் சேர்த்து 2 தொடைகளுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு நான் தொழுவேன். யாரு? எங்க வாப்பா தொழுகிறாரு, என் வாப்பா பக்கத்துல நின்று தொழுகிறேன். இந்த பழக்கத்தை நீங்க பார்க்கணும். பிள்ளைகளோடு நம்மளும் தொழுகின்ற போது நம்ம பிள்ளைகளையும் பக்கத்துல நின்று தொலை வச்சோம்னா அப்படியே அந்த பழக்க வழக்கங்கள் சின்ன வயதுல இருந்து தொழக்கூடிய முறைகள் வரும். இவர் இப்படி தொழுக முடிஞ்ச உடனே என்னுடைய தந்தை நஹானி அபி, என்னுடைய தந்தை தடுத்தார். குன்னா நஃபஅலுஹு ஃபனுஹீனா அன்ஹு, நாங்க ஆரம்பத்துல இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், 2 கையை வச்சு தொடை நடுவுல தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உமிர்னா நல்லா ஐதியானா அல்ல ருக்குபி, அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்துட்டு 2 கையையும் மூட்டின் மீது வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாங்க. இது ஆரம்ப காலத்தினுடைய பழக்கம். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிட்டாங்க, நீ இப்படி என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுன்னு. தொழுகும் பொழுது இப்படி நீ தொழுகை நிலைநாட்டு அப்படின்னு சொன்ன செய்தி புகாரியில 790வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. பாருங்க, தொழுகிறாங்க, தொழுநாத்தி மும்முற்றா இடிக்கிறான்னு சொல்லாம அவன் தொழுகும் போது ஒழுங்கா நிக்கலண்டா இப்படியே 2 பார்த்தானா அப்படி நிக்க கூடாது, கரெக்டா இருக்கணும். என்ன ருக்கு செய்யும் போது உன்னுடைய தலையை ரொம்பவும் தொங்க விடக்கூடாது, மேலையும் தூக்கி பார்க்க கூடாது, கீழே பின்னாடி உள்ளவங்களையும் பார்க்க கூடாது, நேரா பார்க்கணும். நீ என்ன உன்னுடைய 2 கையை மூட்டுல வைக்கணும், உன்னுடைய தொடையில 2 கையும் படக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இதுக்கு மாற்றமான அந்த பிள்ளைக்கு அப்படியே சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை அழகான ஒரு நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக வரும். அதே மாதிரி பிரார்த்தனைகளை பாருங்க, அதே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் எப்படி இருந்தாங்க? புகாரியில 2822வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ஸஅதுன் யுஅல்லிமு பனீஹி ஹாவுலாய் அல் கலிமாத் கமா யுஅல்லிமுல் முஅல்லிமுல் கில்மான அல் கிதாபா. அந்த எழுதக்கூடிய ஆசிரியர் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு எப்படி கத்துக் கொடுப்பாரோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஆசிரியர் மாணவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த மாதிரி தாம் பெற்ற பிள்ளைக்கு என்ன செய்ய மார்க்க சட்டங்களே அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவது மின்ஹுன்ன துபுர ஸலாத், ஐவேளை தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவாங்க. எதை விட்டு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்பாங்க. இதை கோழைத்தனத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், தள்ளாத வயதில் வாழ்வதை விட்டு உன்னிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், உலகத்தினுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்பாங்க. நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாதிரி தாம் பிள்ளைக்கு ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கோமா? சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம பல இடங்கள்ல கேட்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லுடா அப்படின்னு சொன்னா திருன்னு முழிக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹான்னா அது என்ன?
அது என்னத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். சூரத்துல் ஃபாத்தியாங்கிறன்னா என்னன்னு தெரியல. சரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீ சொல்லுடானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கிறான். சின்ன குழந்தைகளா இருந்து சூரத்துல் ஃபாத்தியா இல்லையானா தொழுகையே கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அது ஓதலண்டா. ஆனா அது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. அவன் மேல குற்றம் இல்லை, நம்ம சொல்லி கொடுக்கல. அவன் எத்தனையோ விதமான பாடல்களை ஆங்கிலத்தினுடைய ரைம்ஸ் சொல்லிக்கிட்டு எத்தனையோ மனப்பாடம் பண்றவனுக்கு சூரத்துல் ஃபாத்தியா மனப்பாடம் பண்ண முடியாதா? அழகா மனப்பாடம் பண்ணலாம். நம்ம சொல்லி கொடுத்தா மனப்பாடம் பண்ணி இருப்பான். ஆனா சொல்லி கொடுக்கல. ஆனா பாருங்க, சாத் இப்னு அபீ வக்காஸ் தன்னுடைய பிள்ளைக்கு ஆசிரியர் மாதிரி நான் புள்ள வந்து நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா உருவாகணும், மறுமையில வெற்றி அடையிறதுக்காக வேண்டி அழகா சொல்லி கொடுத்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நபி தோழர் பாருங்க, அப்துல்லா பின் அப்பாஸ். இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா இப்னு அஷ்ர சினீன் ஃபகத் கராஅத்துல் முஹ்கம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்ற பொழுது எனக்கு வயது 10, சில அறிவிப்புகளில் 13 என்றும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நான் முஹ்கமான வசனங்களை எல்லாம் நான் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன். முஹ்கம்டா எதுக்கு சொல்றது? சூரத்துல் ஹுஜராத்தில் இருந்து குர்ஆனுடைய கடைசி வரை, அதாவது 49வது அத்தியாயத்தில் இருந்து 114வது அத்தியாயம் வரை ஏறத்தாழ 65 அத்தியாயங்களை அவர் 10 வயசா இருக்கும் போது மனப்பாடம் பண்ணியிருக்கார். யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பெரிய நபி தோழர்கள் அல்ல. அபூபக்கரோ அல்லது உமரோ அல்லது உஸ்மானோ போன்ற நபி தோழர்கள் நம்ம சொல்லல. சின்ன 10 வயதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 65க்கும் மேற்பட்ட வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்காங்கண்டா அவங்களுடைய நிலை எப்படின்னு பாருங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது பக்கத்துல போய் நின்று தொழுவாங்க. பார்த்திருக்க இடது புறமா நின்றவங்களை ரசூலுல்லாஹ் பிடித்து வலது புறத்தில் நிக்க வைப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்திகளை எல்லாம் காதுல கேட்டு மனனம் செய்து மனப்பாடம் செய்தவர்களாக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் உருவாக்கணும்னா இந்த 10 வயசுல 65 அத்தியாயங்கள் தெரிந்த குழந்தைகளை நம்ம எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹிஃப்ஸுக்கு போனாங்கன்னா தெரியும், ஹிஃப்ஸு கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆபிலியலுக்கு போனா அவங்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களே தவிர நம்ம வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளைக்கு 2 சூறா மனப்பாடம் பண்றா, 3 மனப்பாடம் பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை நல்ல குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக்கல. அதனால தான் இங்க எல்லாம் ஹாஃபிஸாக்கு தட்டுப்பாடா இருக்கு. நம்ம பிள்ளைகளை ஒரு 65 இதை வச்சிருந்தா 10 வயசுல அழகா சொல்லுமா. இங்க இருந்து ஒவ்வொரு ஊரா எங்க ஹாஃபில்கள் இருக்கிறார்கள் வளவீசியா தேட வேணும். நம்ம பிள்ளைகளையே ஓதி நல்ல அழகான உச்சரிப்போட ஓத வச்சுட்டோம்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுல ஒரு பிள்ளைகளை ஒரு 2 பிள்ளைகளை நல்ல மனனம் செய்ய வச்சுட்டோம்னா அழகா தொலை வைக்குது. அவனை தொலை வச்சு பழக்கிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சிறுவர்கள் எல்லாம் தொலை வச்சிருக்கிறாங்க, அனுமதி இருக்கு. அடுத்த செய்தியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுல எத்தனை வயசு ஆளுக்கெல்லாம் எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுத்தோமே ஆனால் அந்த பிள்ளைகளும் என்ன செய்யும்? குர்ஆன் வசனங்களை நல்ல மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏன் அப்துல்லா பின் அப்பாஸுக்கு தனியான மூளையை அல்லாஹ் தஆலா கொண்டு ஃபிட் பண்ணா நமக்கு இருக்கிற அதே மூளை தான் அவர்களுக்கும் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கும் அதே தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். முயற்சி அவர்கள் எப்படி ஆர்வப்பட்டார்களோ அந்த மாதிரி நம்மளும் ஆர்வப்படுவோமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு நபி தோழர் அம்ர் இப்னு சலமா. இந்த அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இவரும் சின்ன வயது தான். இது ஒரு சம்பவம் புகாரியில் 4302வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட அவருடைய தந்தை சொல்லுகிறார், வல் யௌமுக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனன். ரசூலுல்லாஹ்ட்ட போய் செய்திகளை கேட்டுட்டு இவர் ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, யாரு குர்ஆனை அதிகமாக நல்ல ஓத தெரிஞ்சு மனனம் செய்து வச்சிருந்தாங்களோ அவங்க தான் தொலை வைக்கணும். பலம் யகுன் அஹதுன் அக்ஸரு குர்ஆனன் மின்னி. என்னை விட குர்ஆனை மனனம் செஞ்சவங்க யாருமே அங்க இல்ல. யாரு சொல்றாங்க? அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. உடனே நான் தான் என்ன செஞ்சேன்? அங்க உள்ளவங்களுக்கு கத்தமூனி பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால என்னைய கொண்டு முன்னால நிறுத்தினாங்க. எனக்கு முன்னால எல்லாத்துக்கும் முன்னால என்னைய கொண்டு நிறுத்தினாங்க. நான் தொலை வச்சேன். ஆனா இப்னு சித்தின் அவு சபாசினீன், எனக்கு அப்ப வயசு எத்தனை? 6 அல்லது 7 தான். அவர் வயசு எத்தனை? 6 வயசு 7 வயசு தான். பெரிய பெரிய ஆளுகளுக்கு மனப்பாடம் தெரியல. இவர் தான் நிறைய மனநம் செஞ்சு வச்சிருந்தாரு. அவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு துணி தான் இடுப்புல கட்டுற அளவுக்கு இருந்துச்சு, அவர் போர்வை. அந்த போர்வையை அவரு கட்டிட்டு தொழுவும் பொழுது சஜிதா செஞ்சாதான் பின்னாடி உள்ள பகுதியெல்லாம் தெரிகிற மாதிரி அவ்வளவு கிழிந்த துணியை போட்டு தெரிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு பெண்மணி சொன்னாங்க, அலா துகத்து அண்ணா இஸ்த காரிக்கும், இந்த உங்க காரி இருக்கிறாரு அஜரத்துக்கு அந்த பின்பகுதியை மறைக்க கூடாதுப்பா, ஒரு துணியை வாங்கி நீங்க கொடுக்க கூடாதுன்னு பொம்பளை பின்னாடிதான் எடுத்து சொல்லுவாங்க. வேற எதுவுமே கிடைக்கலையாப்பா, இந்த ஆளை விட்டு வச்சிருக்கீங்களா? உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு துணியை வாங்கி ஒரு சட்டையை தச்சு கொடுத்தாங்களாம்.
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வரிவித்து விசையின் ஃபரியபிதாலிக்கல் கமீஸ், இந்த சட்டையை பார்த்து நான் ஆனந்தம் அடைந்த அளவுக்கு வேற எங்கேயுமே நான் ஆனந்தம் அடைகிறேன். அவருக்கு அந்த காலத்தில் அந்த சட்டை கிடைக்கிறது பெரும்பாடா இருந்தது. அந்த மாதிரி சட்டையை போட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு பிறகு தொலை வச்சிருந்திருக்காரு. அப்ப அவருடைய வயது என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 அல்லது 6 வயது தான். இப்ப சின்ன வயதுடையவர்களாக இருந்து பெரிய நபித்தோழர்கள் தான் போய் நின்று தொலை வச்சிருக்காங்க. பெரிய ஆட்கள்லாம் அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே நபித்தோழர்கள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல இவர் 6 வயசுக்காரர் தான் முன்னாடி போய் தொழுகிறாருன்னா மனப்பாடம் பண்ணி இருந்தார். எப்படி மனப்பாடம் பண்ணார் தெரியுமா? அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்கிருந்து கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவங்க அந்த வாகன கூட்டத்தினர்கள் வருவாங்க, அவர்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணுவார். இவர் அங்க போய் இவர் போய் தனியா போய் உட்கார்ந்து மனப்பாடம் பண்றது இல்ல. வாகன கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் போய் மதீனாவுல சந்திப்பாங்க. அவ என்னென்ன குர்ஆன் வசனங்கள் என்ன அங்கிருந்து கொண்டு வந்து சொல்லுவாங்க, அதை கேட்டு இவர் மனப்பாடம் பண்ணாராம். அப்ப பாருங்க எவ்வளவு சிறு வயதாக இருந்து குர்ஆனுடைய வசனங்களை எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள்ல அவர்கள் ஆர்வம் காட்டும் பொழுது அந்த மாதிரி ஆர்வம் ஊட்ட முடியவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளையும் இந்த மாதிரி உருவாக்கலாம். அப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மார்க்க விஷயத்தை நம்மிடத்தில் கேட்டு அவர்கள் சிறந்த அறிஞர்களாக ஆவார்கள். மார்க்க விஷயத்தை அதிகமான சந்தேகங்களை கேட்பாங்க, மார்க்கத்தில் சிறந்தவர்களாக வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் அபு மாலிக் அல் அஸ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கேட்கிறாங்க, ஒரு மார்க்கத்தின் சட்டத்தை கேட்கிறாங்க. அபி யா அபத்தி, அன்புக்குரிய தந்தையே, இன்னக கது சல்லைத்த கல்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீ பக்கர் உமர் உஸ்மான் வாலி இப்னு அபி தாலிப். அன்புக்குரிய தந்தையே, நீங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதிருக்கிறீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி தொழுதிருக்கீங்க, உமர் ரலியல்லாஹு பின்னாடி தொழுதிருக்கீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அலி இவர்களுக்கு பின்னால் எல்லாம் நீங்க தொழுதிருக்கிறீங்களே. கானூ யக்னுதூன், அவர்கள் குனூத் ஓதிருக்காங்களா ஃபஜர் தொழுகையில? குனூத் என்னைக்காவது அந்த ஷாஃபில ஓதுறாங்களா இல்ல ஃபஜருக்கு பிறகு? அது கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது குனூத் ஓதிருக்காங்களா? அவர் பகுதியில அங்கே ஓதிருக்காங்க போல இருக்கு. ஓதுன அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்காமல் இது என்ன புதுசா ஒரு பகுதியில் ஓதிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தன்னுடைய தந்தை நபியின் தோழராக அவர் இருந்த காரணத்தினால், நீங்க தான் எல்லாருக்கும் பின்னாடி நீங்க தொழுதிருக்கீங்களே, அப்படி தொழுதிருக்காங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்கன்னு கேட்கும் பொழுது ஐபுனைய முஹ்தஸுன், அன்புக்குரிய மகனே இது ஒரு பித்அத், புதுசா உருவாக்கப்பட்டது. திருமதியில 227வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது புதுமையாக உள்ள ஒரு செய்தி, இது நீ ஏத்து நடக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி தோழர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு தொடர்பு வருமான இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு மார்க்கத்தினுடைய பல சட்ட திட்டங்களை நமக்கு எடுத்து சொல்வாங்க, நமக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அந்த மாதிரி பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஹதீசுகள்ல நீங்க பாருங்க, ஹதீசுகள்ல அறிவித்தவர்கள்ல அதிகமான செய்திகளை அறிவித்ததுல வயது அபூ ஹுரைராவுக்கு அடுத்து எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன ஆளுக்கு தான். அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ் பாத்தீங்கன்னா 5374 ஹதீசுகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில யாரு? இப்னு உமர் 2630. இவருக்கு வயசு என்ன? இவர் உஹது போர்க்களத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நான் போர்க்களத்துல கலந்துக்கிறேன், நீ சின்ன பையன் போ வேணாம் அப்படின்ட்டாங்க. ஹிஜ்ரி 3லயே அவர் பருவ வயதை அடையாத அளவுக்கு சின்னவர் தான் அவரு. நீங்க ஹதீஸ் கலையில நம்ம எடுத்து பார்க்கும்போது ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர்ல 2வது இடத்தில் யார் இருக்கிறான்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2630 ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா 2286 ஹதீஸ்களை அறிவிக்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது அவருக்கு 10 வயசு. 10 வயசு சிறுவர் தான் அவர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது அவர் அடுத்த நிலையில அவர் ஹதீஸ்களை அறிவிக்கிறாரு. அதுக்கடுத்து யாரு? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 2210 அவர் அறிவித்த ஹதீஸ்கள். அவங்க வயசு எத்தனை? அவங்க இங்க உள்ள வரும்போதே மதீனாவுக்கு 9 வயசு தான். 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, 9 வயசுல உறவு கொண்டாங்கன்னு சொல்லப்படுகிற மதீனாவுல தான் இருந்தாங்க. 9 வயசு தான் அங்க. அவ்வளவு சின்ன வயதாக இருந்தார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள். அதுக்கடுத்த ஹதீஸ். அதுக்கடுத்து யாரு? இப்னு அப்பாஸ் 10 வயசுன்னு சொன்னோமே, ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது 1660 ஹதீஸ்கள். பட்டியல்ல அபூ ஹுரைராவுக்கு அடுத்து நீங்க வரிசையா பட்டியல் போட்டீங்கன்னா எல்லாம் சின்ன ஆளுக்கு தான் நிக்கிறாங்க. அபூ ஹுரைரா மட்டும்தான் வயசுல மூத்தாலே தவிர மற்ற எல்லாரும் சிறு வயதில் உள்ளவர்கள். அப்போ அந்த சிறு வயதாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு ஹதீசுகளை அறிவிக்கிறார்கள் என்றால் அவங்க ஹதீஸோடு நபித்தோழரோடு அவங்க சேர்ந்திருந்தாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி அவைகளுக்கு அனுப்பி வச்சாங்க.
உமர் மாதிரி தன்னுடைய பிள்ளை இப்னு உமர் பள்ளியாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அவைகள்ல அவர் அதிகமா கலந்து கொள்வாரு. இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் இப்னு அப்பாஸ், அவரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்பாரு. அனஸ் அவர்களை பணிவிடை செய்ய அனுப்புனது யாருன்னா அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தான். நீ ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்ய, சின்னவனா இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்த அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் பணிவிடை செய்து ஹதீஸ்களையும் மனப்பாடம் பண்ணி நிறைய செய்திகளை அறிவிக்கிறாங்க. இப்படி சின்னவர்களாக வயதில் குறைந்தவர்களாக இருந்தவர்கள் நபி மொழிகளை எவ்வளவு அறிவித்திருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஆற்றலை கொடுக்கிறான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் மற்ற விஷயங்கள்ல என் பிள்ளை 10th ஃபர்ஸ்ட் வந்துட்டான், என்ன மதுரை மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான், என்ன தென் மாவட்டங்கள்ல என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான், மெடல் வாங்கி இருக்கிறான். ஹதீஸ்ல மெடல் வாங்கினதை நம்ம சொன்னோமா? வாங்கட்டும், அதுலயும் படிப்புலையும் சிறந்தவனா தான் வரணும், பிளஸ் டூ நல்ல மார்க் இருக்குன்னு தான் வரணும். 1000க்கு 200க்கு 1150 வாங்கிட்டான், 200 வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுற மாதிரி என் புள்ள குர்ஆன் இத்தனை இது மனப்பாடம் பண்ணியிருக்கான், ஒரு தொழுகையை அவன் விட மாட்டான், எல்லா துவாக்களும் மனப்பாடம் பண்ணியிருப்பான் அப்படின்னு பெருமையா நம்ம சொல்ல விரும்புறதும் இல்லை, அதற்கு முயற்சியும் செய்வதும் இல்லை. எப்படி உலகத்துல உள்ளது எவ்வளவு உங்களுக்கு முக்கியமோ அதை விட பன்மடங்கு மார்க்கத்தினுடைய இதுல நமக்கு முக்கியம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு உலகத்தினுடைய விஷயங்களுக்கு ஆர்வம் காட்டுகின்ற மாதிரி இதுக்கு ஆர்வம் காட்டணும். அப்படி காட்டுறீங்களான்னு பாருங்க. பிள்ளைங்களை உங்க பிள்ளைய படிக்கலன்னா என்ன செய்றீங்க? உடனே டியூஷன் வைக்கிறீங்க. நல்ல இங்க இருக்கிறதுலயே நல்ல டீச்சர் யாரு, நல்ல பழுத்த கொட்டை போட்ட ஆசிரியர் யாரு, அவரை பார்த்து அவருக்கு டியூஷன் வச்சு நல்லா படிச்சு கொடுங்க. குர்ஆன் ஓத தெரியல, என்னைக்காவது அவருக்கு டியூஷன் வச்சு நடத்தி அஜர்த்து ஊருக்கு மதரசாக்கு வர்றான், ஓதுறான், ஒரு மண்ணும் ஓத தெரியல, சரி ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு நீங்க நல்லா ஓதி கொடுக்க வைங்க அப்படின்னு நம்ம யாராவது செஞ்சிருக்கிறோமா? இல்ல. மதரசாக்கு போறானா, அவன் போறானாண்டாவது பாத்துருக்கோம், ஒழுங்கா போயிட்டு வரானாண்டாவது பாத்துருக்கோமா? இல்ல. அவன் போகும்போதே எப்படி வருவான்? மூஞ்சி கழுவாம மூக்கு ஓடிக்கிட்டு அது வாட்டுக்கு வருவான். அவன் மூஞ்சி கழுவாம அப்படியே திட்டு அஜர்த்து கடைசியில வாகனம் சொல்ற நேரத்தில் உட்காந்துட்டு குர்ஆன் தூக்கிட்டு போயிடுவான். இப்படிதான் நிறைய பிள்ளைகளுடைய மூஞ்சி கழுவாத பிள்ளைகள் தான் நிறைய மதரசாக்கு வருது. ஆனா இங்க ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு போகும்போது யூனிஃபார்ம் இருக்கணும், ஏன்னா ஷூ இருக்கணும், ஏன்னா டை இருக்கணும், சாக்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வெட்டி விட்டுறாங்க. ஃப்ரீ கேஜிக்கு போனாலும் வெட்டி விட்டுறாங்க. என்ன இவ்வளவு சுத்தமா வரணும்? இஸ்லாம் எவ்வளவு சுத்தத்தை, அந்த சுத்தத்தை போதிக்கக்கூடிய இந்த பள்ளியாசலுக்கு வர்றதுல ஒண்ணுக்கு உதவாம நம்ம ஆக்குறோம். ஏன்னா இதை பத்தி மதிப்போ மரியாதையோ நமக்கு தெரியறது இல்லை. உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை இந்த இதுக்கு இல்லாதனால நம்ம பிள்ளைகளை கூட குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவமோ இதை நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம இதற்கும் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதை விட கூடுதலாக நம்ம பிள்ளைகள் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக வரணும், மறுமையில ஜன்னத்திற்கு போகணுங்கிறதுல நம்ம அதிகம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நம்ம மறுமையில சொர்க்கத்துக்கு போகும்போது நம்மளும் சேர்ந்து போகலாம். இதே மாதிரி நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்ல, சின்ன வயதாக இருந்து மார்க்கத்தின் பல சட்ட திட்டங்களை எடுத்து சொல்லி விற்பனர்களாக தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் மறுமையில வெற்றி அடையணும்னா, நம்ம குடும்பங்கள் நல்லா வழங்கணும்னு சொன்னா நம்ம பிள்ளைகளையும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக, அவங்களுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.